Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, scaling everyone everywhere. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அப்படினாலே உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கும், அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா அது எவ்வளோ டஃப் இல்லை, டெய்லி புது புது ட்ரெஸ்ஸஸ். நீங்க எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க? ஒரு கேரக்டர் பண்றோம், அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ண வைக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் தான். அதில் ரொம்ப நான் வந்து கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து ரொம்ப அழகாக பண்ணணும், ரொம்ப செலக்டிவாக இருக்கணும், கலர் காம்போஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நிறைய யோசிக்கிறாள். ஸோ நான் சாரி பிஸ்னஸ் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சதே சீரியலில். என் சாரி எல்லாம் பார்த்து எல்லாரும் எங்கே வாங்கினீங்க சாரி, எங்கே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க, கலர் அழகாக இருக்கேன்னு எப்பவுமே எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதை கேட்க எனக்கு தோணுச்சு, ஓ எனக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கு போல, நல்லா எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அது அப்படியே எனக்கு உருவாக ஆரம்பிச்சது தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசனு. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு மந்த் நான் சேலரி வாங்குறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பாதி கம்ப்ளீட்டாக எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் போய் என்ன அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாரு கேரக்டர் வீட்டுக்கு வீடு வாசப்படியில், அதில் ஃபுல்லாக கலம்காரி தான். இப்போ ரீசெண்டாக என்ன எதில் பார்த்தாலும் கலம்காரிலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கலம்காரியில் என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ எல்லா பேட்டர்னும் நான் வாங்கிட்டேன் இப்போ. ஸோ அது எப்படின்னா வாங்கின 2 மாதம் சேலரி பாதியில் எடுக்கல, மொத்தமாகவே அதுக்கு அப்படியே இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் அண்ட் நம்ம ஸ்கின் மெயின்டெனன்ஸ், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு அப்பீரியன்ஸ் தான். அதில் என்னோட ட்ரெஸ்க்காகன்னு சொல்லிட்டு அந்த 2 மாதம் சேலரி அப்படியே மொத்தமாக கொடுத்தாச்சு. அந்த அந்த சாரின்னு பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணும்போது ஒரு சாரியோட கண்டினியூட்டி வரும்போது ஒரு 2 நாள் வரைக்கும் அமைதியாக இருந்து அது போடுறதுக்கு ஓகேயா இருக்கும். 3ஆவது நாள் கண்டினியூ வரும்போது போர் அடிக்கும். எப்போ நெக்ஸ்ட் நான் வியர் பண்ணேன், எப்படி அதுக்கு கம்மல் போடலாம், எப்படி கண் எழுதலாம், இதுக்கு கண் எழுதலாமா வேண்டாவா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரா அதில் வந்து நான் வந்து முழுகி போய் தான் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எங்கே ஷாப் பண்ணுவீங்க நீங்கள் சென்னையில் யூஸ்வலாக, என்ன மாதிரி ஸ்டோர்ஸ்லலாம்? சாரி இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலம்காரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே வந்து நிறைய இடம் சுற்றிட்டேன். எங்கெல்லாம் முடியுமோ டி நகரை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டேன். ஈவினிங் டைமில் ஒரு 5 மணிக்கு கிளம்புனா வச்சுக்கோங்க, போனேன்னா மாஸ்க்கு போட்டுட்டு ரோடா சுற்றிருக்கேன், எல்லா ஷாப்பும் ஏறி இறங்கி எங்கெல்லாம் கலம்காரி. அதுவும் கலம்காரியில் எனக்கு வந்து இந்த ஃப்ளார் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் கூடாதுன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆல் ரூபா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ அதை தேடி எடுக்கிறதுக்குன்னு ஒரு கடையில் கிடைக்கவே இல்லை எனக்கு. ஏறி இறங்க ஷாப்பில் ஏறி இறங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஷாப்பில் தான் கிடைச்சது. யூஸ்வலாக பார்க்க போனால் காட்டன் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவுமே வந்து ரொம்ப நான் பார்ப்பேன். காஞ்சிபுரம் போனேன்னா பட்டு சாரி வாங்குற இடத்துலயே காட்டன் சாரி எல்லாம் எனக்கு இருந்ததுன்னா நான் கட்டுறதுக்குன்னு வாங்கினேன். பர்ச்சேசிங்காக போறனோ இல்லையோ நான் சேல் பண்றதுக்கு எனக்கு ஓன் யூஸ் இது ஓகேயா இருக்கும் எடுத்துக்கலாம் அப்படிதான் இருக்கும். ஸோ எங்க நல்லதா கிடைக்குதோ அங்க எல்லாமே நான் வந்து கேட்டு யாராவது சொன்னாலும் அங்க உடனே போயிடுவேன். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா எங்கேயுமே அப்படி போறதே கிடையாது. எல்லா இடமே எங்க நல்லா அப்படியே பார்த்து சின்ன ஷாப்னா கூட கலர் அழகா இருந்தா உள்ள போய் பார்த்து அதை வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ சேலையும் ரவிக்கையும்ல வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்க. சேலா இல்லை வாட் டு யூ டு எக்ஸ்பிளைன்? சேலையும் ரவிக்கம்ல இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்ல சேல் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நான் ரொம்ப பார்த்து எல்லாம் பண்றதுனால இப்போ இந்த சாரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு ஷிஃபான் சாரி. ஸோ நான் இதுக்கு எப்படி இந்த லேஸ் எது நல்லா இருக்கும்னு ரொம்ப பார்த்து மேட்ச் பண்ணி, ஸோ சாதாரண ஷிஃபா இப்போ எல்லாருமே வெயிட் இல்லாத சாரி தான் கேட்குறாங்க. வியர் பண்ணா நான் வெயிட் ஃபீல் ஆகக்கூடாது, என் பாடியோட இருக்கிற மாதிரி இருக்க சாரீஸ் தான் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி சாரி எல்லாம் நான் அந்த மாதிரி தான். இப்போ ரொம்ப சின்ன துணி இது பார்த்தீங்கன்னா அப்படி குட்டியா எடுத்துக்கலாம், இதுக்கு என்ன மாதிரி லேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி டெய்லர் கிட்ட உட்காந்து இப்போ எனக்குன்னு யூனிட் இருக்காங்க. ஸோ இந்த சேலையும் ரவிக்கம்க்கு வந்து இப்போ சேல் கொஞ்சம் ஓகேயா இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ். ஸோ உட்காந்து நானே தான் பேக் பண்றேன். ஓகே. நானே பேக் பண்ணி நானே ஒரு சாரி அயன் பண்ணி நானே பேக் பண்ணி என்ன வேணும் ஏது வேணும்ன்றது எல்லாமே எல்லாருக்குமே அந்த அவங்களுக்கு ஷிப்பிங்கான வேலையெல்லாம் நானே எழுதி சின்னதா ஒரு கார்டு உள்ள வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் அதெல்லாம் போட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய ஹாப்பினஸ். உண்மையாவே அந்த ஒரு பேக்கிங்கும் நான் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, நம்ம எதையோ சாதிக்கிறோம், எதையோ சாதிச்சுட்டு இருக்கோம், சாதிக்க போறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கறது இந்த சேலையும் ரவிக்கும் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குது. இது அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா? ஓப்பன் பண்ணி காட்டலாம். இதெல்லாம் வந்து ஷிஃபான் சாரீஸ் தான். ஷிஃபான் ஸோ வந்து எல்லா கைண்ட் ஆஃப் சாரீஸ்மே அவைலபிள். எஸ். பட்டு சாரி மட்டும் கொஞ்சம் வீவிங் வந்து எப்படின்னா நான் எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொன்னாலும் கொடுக்குற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிளானிங்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து சொல்லணுமோ அதையும் சொல்லுவேன். ஸோ இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கே அதாவது
நான் சேல்க்காக ரெடி பண்ண சாரிய இதை எடுத்து இதுக்கு ஒதுக்கி வச்சிடலாம், இது சீரியலுக்கு வச்சிடலாம், இதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாரீஸ் நான் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு எடுத்து. இப்போ எங்க வீட்டுல நீங்க சேல் பண்றதுக்காக ரெடி பண்ண சாரி இல்ல, அதே நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இப்போ ரீசெண்டாக ஷிஃபான்ல வர எல்லாமே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் தான். ஸோ சுத்தமாக இதெல்லாம் வெயிட்டே இருக்காது. இப்போ இது ரீசெண்டாக இந்த எங்களை அவார்ட் ஃபங்க்ஷன் போட்டு போயிருந்தேன். அப்போவுமே வந்து என்ன சாதாரணமாக சாரி போடுறேன்னு தான் நான் வீட்டில் கேட்டாங்க. பட் இது வியர் பண்ணி ஃபோட்டோஸ் போட்ட அந்த ஸ்டைல் பெருசாக ஒன்றுமே கிடையாது. அந்த 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 ஒன் ஃப்ளீட்ல நம்ம அதை ஃப்ளான் பண்ணும்போதே அதோட அழகு இன்னும் எனக்கு தோணும், பரவாயில்ல யமுனா கொஞ்சம் நல்லா தான் டிசைன் பண்ற அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரைசஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி ரொம்ப மினிமம் பிரைஸ்ல நம்ம ஸ்டார்ட் ஆகுது. 1400 இருந்தே நான் இந்த மாதிரி ஷிஃபான் சாரீஸ் எல்லாம் ஆமா அந்த மாதிரி. ஸோ இது என்னன்னா தனித்தனியா ஒரு வேலைங்கிறதுனால தான் அந்த ஜாஸ்தி கூட நான் பிளான் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்தா நான் மக்களை ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடியும் அப்படிங்கறதுனால அந்த அஃபோர்டபுள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அது மேபி அது அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான டிசைனுமே வந்து என்னன்னா ரொம்ப யூஸ்வலா மார்க்கெட்ல இல்லாத மாதிரி ஒன் பீஸ் தான். எஸ் அந்த மாதிரி 1 இல்ல 2 அதுக்கு மேல ஒரு சாரியில வந்து இருக்காது. ஏன்னா பிகாஸ் நான் ரெடி பண்றதுனால ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி சும்மா போட்டோம் அது இதானோம் அப்படின்லாம் இல்லை. நான் இருந்து பக்கத்துல ஸ்டிச் பண்ண சொல்லி நான் பக்கத்துல இருந்து பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் டெய்லர் நாட்டை வந்து இது இப்படி பண்ணாதீங்க, இது இப்படி பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ இந்த கான்செப்ட் கூட இப்போ ரவிக்கையும் தனியா பண்ணலாம் அப்படின்னு. சேலையும் ரவிக்கையும் நம்ம சொல்லிட்டோம், சாரியோடய ரவிக்கை அது உள்ளே இருக்கு. பட் ரவிக்கையே தனியா டிசைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ரவிக்கைங்கிற கான்செப்டும் இதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதுவுமே ஒரு பிளவுஸுமே நான் ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் போடும்போது அதுவுமே எல்லாரும் கேட்பாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே குவாலிட்டியா கொஞ்சம் நல்ல நல்ல டிசைன்ஸ் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஃபியூச்சர்ல ஒரு பிளான் வச்சிருக்கேன். சூப்பர். ஸோ அடுத்து வந்து இந்த லெப்பர்ட் பிரிண்ட் எப்பயுமே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகுது. நான் ஆக்சுவலாக இது நான் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்களே, இது எல்லாருமே போட்ட மாதிரி தானே இருக்குன்னு. சரி இது எல்லாருமே போட்டிருக்காங்க ஓகே, பட் இதோட லேஸோட அழகாக யாரும் போட்டு பார்க்கல நான். ஸோ இதுக்கு இன்னும் காட்டனில் கிடைக்கிற லேஸுங்கிறது ரொம்ப கம்மி மார்க்கெட்டில். இப்போ இந்த மாதிரி லேஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கோட. ஸோ இது எப்படி மேட்ச் ஆனால் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணலான்றது ட்ரை பண்ணதான் இதான் அது ஃபஸ்ட்டு. இது ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓகே இருந்தால் அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து எப்படி சொல்றது ஹேண்ட்லிங்கே ரொம்ப கேரிங்காக எடுத்துக்கணும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக ரிச்சாக இருந்தோம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் வாங்கலை நான். இது எல்லாமே சூரத்லேருந்து வந்து வர வச்சு கொஞ்சம் கலெக்ஷன் மட்டும் இப்போ சாம்பிளுக்காக வர வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெடி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணது. இதெல்லாம் எனக்கு நான் ரெடி பண்ணி சேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ வியர் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இதோட இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்துறேன், இது வந்து சேலுக்காக கிடையாது. ஸோ ஒன்று நான் ஸ்டிச் போக இல்லை இது உனக்கு இல்லை இது உனக்கு இல்லை அப்படின்னு ரிமைண்டர் சொல்லிட்டு. ஸோ இல்லை இதை நான் இப்போ நான் வந்து சேலுக்காக ரெடி பண்ண நான் வியர் பண்ணல. பட் ஆனா என்னோட ஆசைக்காக அது எப்படி நான் போட்டு அழகா இருக்கு, கலர் செமையா இருக்கு. சோ இது லைட்ஸ்ல எல்லாம் இன்னும் அப்படியே பிரைட். ஏன்னா கலர்ஸ்மே நான் ரொம்ப பேஸ்டல்ஸ் தான் வந்து ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். இன்னொன்னு நம்ம கிட்ட இன்னும் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பிரிண்ட் பண்றது, பிரிண்ட் பண்ணி எம்ப்ராய்ட் பண்றது. இப்போ அதுல ஒரு கலெக்ஷனும் உங்களுக்கு நான் காட்டு. நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதுல சிவன், நான் வந்து சிவன் பார்வதினா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த சிவன் பார்வதி வச்சு ஒரு சாரி வேணும் சொல்லி பிரிண்ட் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணி வச்சிருக்க ஒரு சாரி. ஸோ அதுவுமே நம்ம இன்ட்ரோ பண்ணலாம்னு ரீசெண்டாக நான் அது கொடுத்துருந்தேன். அதுவுமே நல்ல ஒரு மூவிங் இருந்தது. ரொம்ப ரேர் இந்த மாதிரி அந்த மாதிரி பிரிண்ட்ஸ் வர்றது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி ரீசெண்டாக அது பண்ணிருக்கு. ஸோ அப்கமிங் நமக்கு வர இந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பிளானிங்கை அழகான கலர் காம்போல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சீக்கிரமா அது ஒன்று ரிலீஸ் பண்ணிடுவேன். அண்ட் வந்து இன்னொரு டபாஸ் வி ஹேவ். இதுல வந்து அடுத்த ஒரு செலவு இது சாரி ட்ரெஸ்ஸஸ் தாண்டி வந்து எப்பயுமே ஆக்சசரிஸ் வந்து நமக்கு அந்த லவ் வந்து ஓயவே ஓயாது. உங்களுக்கு எப்படி how much do you like accessories? கண்டிப்பா எப்படி சாரிக்கு என்ன லவ் இருக்கோ அதே மாதிரி தான் அதுக்குமே. இப்போ என்னன்னா இப்போ என்னோட கேரக்டர்ஸ்க்கு வந்து பெருசா ஜுவல்லரி எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு தாலி செயின்னா ஒரு செயின், ஒரு குட்டி கம்மல், ரொம்ப பெரிய பெரிய ஜிம்கிஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட கோல்டு செயினே மெயின்டைன் பண்ணிட்டேன். சின்ன சின்னதாக மாற்றிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சின்ன செயின் ஒன்று, தாலி செயினே இருக்கட்டும், இதுக்கு அப்பப்போ மாற்ற வேண்டாம். இப்போ பெரிய டாஸ்க் என்னன்னா கம்மல் மட்டும் வெரைட்டியாக போடணும். ஸோ கலம்காரி அப்படிங்கிறதுனால அதுக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கணுமேன்னு சொல்றதுனால இப்போ இந்த மாதிரி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, ரூபம் இந்த புத்தாவோட இது இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஆக்சிடைஸ்ல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். இப்போ இதெல்லாம் என்னன்னா
ஏதாவது ஃபங்க்ஷன் சீன் வந்தா போட்டுக்கலாம். அப்போ மட்டும் தான் கொஞ்சம் கிராண்டாக போட முடியும். ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, இந்த எனக்கு கெம்புனா அவ்வளோ பிடிக்கும். ஓகே, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கெம்புனா. எனக்கு எதுவுமே வேண்டாம், மேக்கப்பே வேண்டாம். கெம்பு போட்டு ஒரு பெரிய பொட்டு, சின்னதாக லிப்ஸ்டிக் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெட்டு ஷேடில் போட்டுட்டு ரெட்டு பொட்டு வச்சாலே போதும், கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம லுக்கு. ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும். ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் லுக் எப்பவுமே ஒரு ஃபேவரட் என்னோடது. நான் போய் ஷாப்பில் போய் நின்று பட்டு சாரினா எந்த மாதிரின்னு ஃபர்ஸ்ட் கேட்பேன். அது இல்லை ட்ரெடிஷ்னல் ஒரு 20-25 வருஷம் முன்னாடி இருக்க பேட்டர்ன் மாதிரி இருந்தால் எடுத்து காட்டுங்க. அந்த கடைக்காரங்க என்ன இப்படி திருப்பி பார்ப்பாங்க, அது மட்டும் எடுங்க. அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக போக மாட்டேன், மினிமலாக இருக்க போகும்போது அது கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் கொஞ்சம் அழகாக இருக்கும் இன்னும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து அந்த கெம்பு ரீசெண்டாக ஒரு வெளியே எடுக்கலாமா? இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே பார்த்துருப்பீங்க, இந்த கெம்பை போட்டு ஒரு பாடுபடுத்திருப்பேன். நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸுன்னு சொல்லி எடுத்து தள்ளியிருப்பேன். இது இன்னும் பியூர் கெம்பெல்லாம் இருக்கும், அது கொஞ்சம் வந்து விலை ஜாஸ்தி தான். இது கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டியா மாறுறீங்க. ஐயோ, கையில் எடுக்கும்போது அந்த எஃபெக்ட்ல இருக்கீங்க அப்படியே. இதை பாருங்க, இந்த இது வச்சு பார்க்கும்போது தெரியும்ல, ஒரு மாதிரி ஃபுல்லாகிடும் லுக்கு. அந்த மாதிரி கெம்புனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இப்போ இந்த காப்பர் பேட்டர்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோல்டு கலராக இல்லாமல் அதுவுமே ஒரு காப்பர் பேட்டர்ன் வேணுங்கிறதுக்காக அதுவும். ஸோ ஜரிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் வந்து புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஒயிட் ஸ்டோனில் எவ்வளோ வேணும், இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மாற்றி பார்த்து இது என்ன, இதுவுமே வந்து இந்த நெக்லஸ் டைப். இது ஆக்சுவலி சோக்கர் இல்லை, நெக்லஸ் டைப். இந்த மாதிரி இப்போ ஏன்னா நிறைய இந்த ஜரி வந்து சில்வரில் இருக்கிற மாதிரி நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேனால அதுக்கு மேட்சாக போகணுங்கிறது. இதெல்லாம் புது கலெக்ஷன், இதெல்லாம் எதுவுமே சேலுக்கு தானே பண்ணி வச்சுருக்கீங்க. அதை சேலுக்கு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அதை திடீர்னு எனக்கு தேவைப்பட்டு நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி. ஆனா என்னன்னா ஒரு 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 ஹாப்பினஸ் எனக்கு என்னன்னா, நிறைய எப்பவுமே புது சாரீஸா வியர் பண்ணிட்டே இருக்கிறது. இதுல எது உங்களோட ஃபேவரட்? இப்போ ரீசன்ட் ஃபேவரட்டா இந்த ஜுவல்லரி? இதுதான் அப்படியேதான், கரெக்ட் ஃப்ரேம். ஓகே, இந்த போட்டு இப்போ ரீசெண்டா ஒரு பர்பிள் கலர் சாரி ஒன்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது நான் போடும்போது நல்லா இருக்கா அப்படி யோசிச்சேன். இதுவும் வேர் பண்ணிட்டு போட்டப்போ அந்த ஃபோட்டோவில் பார்த்தோடனே அப்படி இருந்துச்சு எனக்கு லுக். இது ஒயிட் ஸ்டோன்ல ரொம்ப மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி போடவே மாட்டேன். எனக்கு இப்போ இது ரீசெண்டாக போட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இதான் இதுக்கு மேட்ச் பண்ணி, அதாவது சாரிக்கு மேட்ச் பண்ணி எல்லாரும் ஜுவல்ஸ் வாங்குறது பார்த்துருப்பீங்க. நான் ஜுவல்காக சாரி வாங்குறதுலாம் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த கலருக்காக இதுக்காக போடுறதுக்காகவே ஒரு 2 சாரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் நிஜமாலுமே இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து லைட்டாக அந்த சந்திரமுகி எட்டி பார்த்தா எல்லா பொண்ணுங்களுக்குள்ளேயோ சந்திரமுகி இருக்காங்க. எப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சாரி, ஜுவல்லரி, அந்த மாதிரி. ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கிறவங்களா இருந்தால் இப்போ எனக்கு ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்கும்னா அந்த ஐஸ்கிரீம்னாலாம் பேய்னாலாம் ஐஸ்கிரீம் கண்ணு மாதிரி கொண்டு என் கண்ணை இங்கே வந்து திருப்பி உள்ள போகும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க பேசிக்காக எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அது எல்லாருக்குள்ளே இருக்க சந்திரமுகி இப்போ என்கிட்ட வந்துட்டு போச்சு. அதை நாங்கள் வந்து கேமரா இந்த ஆங்கிள் வந்து நான் வந்து பார்த்துட்டேன். பட் வந்து இட்ஸ் ஸோ நைஸ். அதாவது வந்து நம்ம சீரியலுக்காக ஒரு விஷயம் பண்ண தாண்டி அதை எப்படி வந்து நம்ம மற்றவங்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு வந்து இந்த ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் நீங்கள் அது ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிருக்கீங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் டீம் கலர். தேங்க்யூ ஸோ மச். Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.